வணக்கம் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 2017. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இப்போ நீங்க யாரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. இதுக்கு மேல நான் பேச ஆசைப்படல. ஸோ இந்த புது வருஷத்தை மேலும் ரொம்ப பூரிப்போட மகிழ்ச்சியோட நம்ம துவங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கேப்டன் தொலைக்காட்சியில எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நம்ம இந்தியாவுக்கே ப்ரௌட் வாங்கி கொடுத்திருக்கிற பிவி சிந்து இப்ப என் பக்கத்துல இருக்காங்க. அந்த புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்ல தாங்க நான் உட்கார்ந்துருக்கேன். சோ ஒரு பக்கம் பிவி சிந்து நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்த ஒரு வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்திருக்கிற இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டி இந்த சைடு உட்கார்ந்துருக்காரு. ஹி இஸ் none other than விஜய் பிரபாகரன். சோ ரெண்டு பேருமே இன்னைக்கு இந்த ஹாப்பி நியூ இயர் 2017 நம்ம கூட செலிப்ரேட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ both of you ரெண்டு பேரும் டுகெதர் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுங்க எங்க கேப்டன் டிவி வியூவர்ஸ்க்கு. Happy New Year. Happy New Year. From Chennai Smashes. Thank you so much. So Chennai Smashes வந்து ஸ்மாஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட சென்னை ஸ்மாஷஸ் அப்படிங்கிற டீமை வந்து ஓன் பண்ணியிருக்கிற விஜய் பிரபாகரன் சார் ரொம்ப ரொம்ப பெருமையுடன் என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. சென்னை ஸ்மாஷஸ் இந்த அளவுக்கு ஒரு ப்ரைடான ஒரு டீம்னு நான் ஏன் சொன்னேன்னா அதுக்கு காரணம் this beautiful girl தான் பிவி சிந்து. சோ இவங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தேவையாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில்வர் மெடல், நம்ம எல்லாருமே சில்வர் மெடலை அப்படியே பார்த்திருப்போம். அதான் அந்த சில்வர் மெடலை வாங்கி நம்ம இந்தியாவுக்கே பெருமை தேடி கொடுத்த ஒரு தங்க மங்கை அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு மேல நான் பேசல, அப்படி முறைக்காதீங்க, அவங்க தான் பேச போறாங்க. சோ பிவி சிந்து, how are you? Fine, welcome thank to the you. show. விஜய் சார், welcome to the show. சரி, first of all உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ பிவி சிந்து கிரேட் பிளேயர், பேட்மிண்டன்னா சிந்து தான். சோ நீங்க வந்து அந்த சில்வர் மெடல் வாங்கினதுக்கு அப்புறமா நிஜமா உங்களை ஃபிளாட்டர் பண்ண நான் சொல்லல, சிந்து அப்படின்னு பேர் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ப்ரைடா ஃபீல் பண்ணாங்க. சோ ஐ ஆம் சிந்து எஸ் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஹவு டிட் யூ ஃபீல்? ஏன்னா நீங்க அந்த மெடலை வாங்கும் போது உங்களுடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? Well, yes, I felt very happy, and it was my dream which has come true. And I didn't know what was happening because when I was in Rio, I didn't know. As when I came back to India, people were saying, they were putting your name to the newborn babies, or everybody who's having Sindhu's name is very proud and very happy. So it's a different feeling because I've never seen this moment. So seeing it for the first time, it's been really really great. And yeah, it was my dream, and also it has come true. So Olympics is, it's once in 4 years. So exactly. It's something, a very different feeling when you are there on the podium standing. Yeah, so felt really very happy. And not only that, நீங்க வந்து அந்த மெடல் வாங்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Facebook, Twitter, social networking sites எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எங்க ஓபன் பண்ணாலும் சிந்து சில்வர் மெடல், இந்தியா ஃபீல் ப்ரவுட் அப்படி இப்படின்னு உங்களை பத்தி தான் ஸ்டேட்மெண்ட்ஸ். So how did your parents feel at that moment? Well, my parents felt really very happy because anybody's parents are like, my child have to achieve something in life, which is a very big thing, and also it's the first Olympics, so nobody thought that I would get a medal, but my parents were always very confident that someday I will come up to that stage where I can win. So I think they really felt happy, and it was almost like semi-finals and finals. It was the house was fully crowded with media. இல்லாம இருக்குமா? எங்க வீட்ல எல்லாமே வந்து டிவி முன்னாடி அப்படியே we were biting our nails. ஐயோ சிந்து வின் பண்ணுவே அப்படின்னு அந்த ஒரு சென்சேஷன் இருந்துச்சு. சோ விஜய் சார், உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. உங்க பின்னாடி பாருங்க, சென்னை ஸ்மாஷர்ஸ் அந்த டைட்டில் கேட்கும் போதே yes சென்னை will win அப்படிங்கிற ஒரு எனர்ஜி எங்களுக்குள்ள வந்துருது. சோ அந்த எனர்ஜிக்குரிய அந்த பெருமைக்குரிய நபர் நீங்க தான். ஏன்னா அந்த டீமை ஓன் பண்ணிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பேட்மிண்டன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஜென்ரலாவே. அதுவும் பேட்மிண்டன் வந்து நான் சிந்து அளவுக்கு நான் பெரிய பிளேயர்னா நான் சொல்ல. சரி, எல்லாருமே காம்பவுண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுற மாதிரி நம்மளும் ஆடிட்டு இருந்தோம். பட் சிந்து, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் இவரை பத்தி ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். குட்டி பாப்பாவா இருக்கும்போது வீடியோ கேம்ல ஃபுட்பால தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுவாராம். You know that? Yeah. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அத பத்தி சொல்லுங்க. அத மறந்துற போறீங்க, அத எடுத்து கொடுக்கிறேன். சோ அந்த மாதிரி நாங்க பேட்மிண்டன் அந்த மாதிரி தான் ஆடுவேன். பட் எனக்கு இந்த டீம் எப்படி எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபுட்பால் அந்த வீடியோ கேம் நம்ம விளையாடி அந்த டீம் அது எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணும், பிளேயர்ஸ் ட்ரேடிங் எப்படி அதெல்லாம் பண்ணணும் தான் இன்ட்ரெஸ்ட். சரி, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி, இந்த மாதிரி ஆசைப்படுறத ரியலா கொண்டு வரணும். இந்த
சரி வந்து வாங்குவோம் அப்படின்னு பார்த்தா சிந்துவே வாங்கிட்டேன். ஓகே. சிந்துவே வாங்கிட்டேன், இதுக்கு மேல என்ன என் டீம் வந்து கெத்து அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சோ உங்களுக்கு வந்து ஒரு டீம் ஓன் பண்ணும்போது லைக் சிந்து ஷீ இஸ் த பேக் போன், அவங்க தான் கேப்டன். சோ அந்த ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். வேற வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா யார் யார் இருந்தாங்க இந்த டீம் வாங்குறதுக்கு முன்னாடி? நிறைய பேர் சப்போர்ட்டிவா நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, சில பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அந்த தருணங்கள் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்போர்ட்டிவா இருந்தது வந்து அப்பா அம்மா. அவங்க தான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி கலையரசன் அவர் தான் எனக்கு இது கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு பண்ணலாமா பிரபா அப்படின்னு கேட்டான். டெஃபினட்டாக பண்ணலாம், நான் அப்பாட்ட ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அப்பாட்ட இந்த ப்ரொபோசல் நானும் கலையை தான் கொண்டு போய் வச்சோடனே கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம கன்ஃபார்மாக பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி அப்புறம் அதுல இருந்தா இட் ஸ்டார்டட் ஆன். ஓகே, அப்படியே பண்ணலாம். நிஜமாவே thank you so much விஜய் சார். நம்ம சென்னை அப்படினாலே ராக்கிங் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பேரும் நல்லா இருக்குல்ல. ஏன்னா பேட்மிண்டன் அப்படினாலே இந்த ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஸ்மாஷ். அதான் டேக்லைன். அதான் டேக்லைன். That's our tagline. ஓகே, கட்ஸ் இருந்தா ஸ்மாஷ் போடு. அது மட்டும் இல்ல சிந்து, உங்க டீமோட அந்த சாங் லாஸ்ட் சீக்வல் அந்த சாங் வந்து ஹிப் ஹாப் தமிழ் ஆதி கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இந்த சாங் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் பாட போறீங்க இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பாட போறீங்க? எஸ், கம் ஆன், விட மாட்டோம். வாட் இஸ் திஸ்? No, you're not a good singer, so no problem. நானே மைக்க மாட்டிட்டு பேசும்போது why you people cannot sing? So please, who is going to take the lead? Sir தான் obviously sir. டீம் அவங்க தான். தலை இருக்கும்போது வால் ஆட கூடாது அப்படின்னு அடக்கமா சொல்றாங்க. பேட்மிண்டன் அவங்க தான் தலை, நான் பின்னாடி. சரி, அவங்க ரெண்டு பேரும் பாடுங்கப்பா ப்ளீஸ் பா. நியூ இயர் மோத டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க, உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஷோவை. well, I don't know the wording. At least you can hum the tune. நான் விட மாட்டேன். Please சிந்து. ஸ்டார்ட் நோ. Come on. இது சென்னைனா மாச போடு, கட்ஸ் இருந்தா ஸ்மாஷ் போடு. Smashers. எஸ், சென்னை ஸ்மாஷர்ஸ். லட்சக்கணக்கான ரசிகர்கள். வெற்றி யாருக்கு? சென்னை கூட மோதுன்னா கட்ஸ் வேணும், கட்ஸ் இருந்தா ஸ்மாஷ் போடு. சிந்து இப்போ வந்து இந்த டீம் வந்து ஒரு ஓன் பண்ணிட்டாரு. ஸோ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவாங்க, ஒரு டீமோட ஓனர் வச்சு தான் வந்து ஓகே ஃபைன் நம்ம வந்து இது வந்து கேன் வி டேக் இட் ஃபர்தர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஸோ இவர்கிட்ட உங்களுக்கு எந்த மாதிரியான நம்பிக்கை இருந்துச்சு இந்த டீம் என்டர் பண்றதுக்கு முன்னாடி? Like first, Chennai Smashers was new to badminton because, and also sir, Vijay sir, like when he chose me or when he chose the team. So last time when we played, it was really very nice because his support and whatever it is, his team support, and also uncle and auntie has been really very supportive, and they were coming to one of the matches and watching us play. And also whenever I used to play other tournaments, aunties always we spoke on phone, and also I spoke to uncle. So in that way they really supported so much, and they gave us this confidence that this that you can win and you can go more further. So it really helped us in one way. And also when the PBL started, it went on really well, and the whole team really played. Basically it's not just that we played, but we all were together, and it is a totally different atmosphere because all the international players come together, and we just discuss. Yeah, so exactly. It's like we all discuss and then we give our best on court. Exactly. So it's basically we also get to talk, and we get to share in game wise. So I think in that way, I think Chennai Smashers and Vijay sir and uncle and auntie have been very supportive. So நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸஸா இருக்காங்க அவங்க எல்லாரும். சரி, இந்த புள்ள வந்து
தமிழ்ல நான் கேள்வி கேட்கும்போது நல்லா கிராஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பதில் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா வால் கூச்சண்டி. சோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இருக்காங்க. எப்படி சென்னை டீம்ல சிங்கே ஆவலையே? நீங்க எப்படி சென்னை டீம்ல சேர்ந்தீங்க? நீங்க எப்படி சென்னை டீம்ல வந்து இவங்களை வந்து சேர்த்துக்கிட்டீங்க? சிந்து ஆக்சுவலி சென்னை போனவங்க இங்க தான் படிச்சாங்க, அவங்க அம்மா எல்லாம் இங்க தான் இருந்தாங்க. பட் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது வந்து அவங்களோட நேட்டிவ் வந்து தெலுங்கு. My mom has studied in Chennai. ஓ அந்த ஒரு நேட்டிவிட்டி டச்சோட. Yes. So இப்போ So she has many friends in Chennai. ஓ So like that, you know, when they, my mom's sisters, when they speak in Tamil, so like that I got it, and I can't speak much, but I just try, but I can understand very தெரியுது. well. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லும்போது தெரியுது. பட் நெக்ஸ்ட் இன்டர்வியூல தூய தமிழ்ல பேசுறீங்க. ஓகே சரி. சோ விஜய் சார், இப்போ நம்ம சீசன் வந்து ஜனவரி 1 புது பொலிவுடன், அதாவது இன்னில இருந்து ஆரம்பிக்க போகுது. சோ இப்போ இந்த இன்டர்வியூ முடிச்சிட்டு நம்ம சிந்து வந்து மேட்சுக்கு தான் ஸ்ட்ரைட்டா போறாங்க. சோ சென்னையில மேட்ச் நடக்க ஏதாவது வாய்ப்பு? சென்னையில 9 and 10 ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்க. வாவ் சூப்பர். சென்னையில மேட்ச் நடந்துரும், கான்ஃபிடென்ட் இருக்கு. சோ 9 and 10 மக்களே நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு தம் பிடிச்சு பேசுற ஒரு டிக்கெட் கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பா. நம்ம சிந்துவை பார்க்கணும் சார் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சென்சேஷனலான ஒரு மேட்ச். இவ்வளவு ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு மேட்ச் விளையாட போறீங்க. ஏன் சென்சேஷனல் அப்படின்னு சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். கோல்டும் சில்வரும் மோத போதியா அந்த கண்குள்ளா காட்சியை நம்ம பார்க்கணும். So how do you feel? Well, it's really great because we're playing in Hyderabad against the Hyderabad team. So, but you know, some of the supporters are also for us because being a part of Hyderabadi, you know, they're like, okay, Sindhu, and also there's this Chennai team flying to Hyderabad. So, you know, we are having lots of fans there. Yes. So, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஹைதராபாடோட அந்த பேக் போன் யாரு நீங்க சொல்லுங்க சார். Carolyn Sindhu. Carolina, yes. Of course, it's gonna be a great match because everybody is hoping for, you know, to repeat it again. You know, Olympics finals, and definitely I will do my best. Yes. And it's very exciting because, you know, home ground, and also it's totally different because 11 points, and it's very tricky game, fast game, anything can happen. Yes. So keeping fingers crossed. So Vijay sir, இப்போ as a fan உங்களுக்கு சிந்து ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொல்லிருந்தீங்க. As a fan அவங்க கிட்ட நீங்க வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்ன? as a fan அவங்க என்ன பார்க்கறேன்னா அவங்களோட கேம் தான். கேம். அதான் அவங்க வந்து ரியல் லைஃப்ல வேற, அவங்க ஸ்போர்ட்ஸ் லைஃப்ல வேற. ரியல் லைஃப்ல எப்படி, ஸ்போர்ட்ஸ் லைஃப்ல எப்படி? இப்ப சிரிச்சிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும். ரியல் லைஃப்ல சிரிச்சிட்டே இருப்பாங்க. அங்க போய்ட்டா சீரியஸ் ஃபுல். ஓகே, ஆமா கரெக்ட். அங்க ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் தி கேம். ஒன்லி கேம். ஒன்லி கேம் ஃபோக்கஸ். சோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயமே அவங்களோட பிஹேவியர், அவங்க ஆட்டிட்யூட், அவங்க அந்த தலகணை இல்லாதவங்க மாதிரியே இருப்பாங்க. ஓகே. சோ தட்ஸ் தி பெஸ்ட். பிடிக்காத விஷயம் ஏதாவது இருக்கா? பிடிக்காத விஷயம் இல்ல, இந்த இப்போ நீங்க மனம் திறந்து நீங்க சொல்லலாம். யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். பிடிக்காத விஷயம்ட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி, இப்போ சென்னை ஸ்மாஷர்ஸ் உடைய டீம் ஓனரா அவங்க கிட்ட பிடித்த விஷயம் என்ன? டைமுக்கு பிராக்டிஸ் போவோம் கரெக்டா. டைமுக்கு கரெக்டா நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல, அவங்க தான் ஆக்சுவலி 5 o'clock கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணனும்னா 4:45 போயிடுவாங்க. அதுக்கு சிந்தோட அப்பா அவர் தான் காரணம். அவர் ரொம்ப எல்லாரையும் கரெக்டா ஏதி பஸ்ல ஏதி கூப்பிட்டு போயிடுவார். பரவாயில்ல, இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிரைவிங் ஃபோர்ஸா இருக்காரு. இன்வால்வ்மென்ட். பட் சிந்து, உங்க பேரண்ட்ஸ் வந்து வாலிபால் பிளேயர்ஸ், நீங்க பேட்மிண்டன். வாட் a கனெக்ஷன்? அவங்க சொல்லவே இல்லையா ஏமா பால தூக்காம பேட்ட தூக்குறேன்னு? No, in fact, they were really very happy. My father was very happy that I chose an individual sport. Okay. In one way, because volleyball is a team event, and you will also have to depend on others. But whereas badminton is an individual sport, you depend on yourself. If you do a mistake, it's you. Exactly. It's not others. So in that way, I just started for fun when my dad used to play volleyball. So I continued playing, and with their support, I've come till here. Okay. So I'm really very lucky to. Okay, so we are also really lucky. ஏன்னா சென்னை டீமை நீங்க ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. சரி, இப்போ விஜய் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இப்படி இந்த டீமை ஓன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த காம்படிஷன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம மீண்டு வரதுக்கு நீங்க உங்களுக்குள்ள என்ன மந்த்ரா வச்சிருக்கீங்க? நிறைய காம்படிஷன்ஸ் இருந்தாங்க, நம்ம சொல்ல முடியாது, நிறைய பேர் இருந்தாங்க. பட் நாங்க ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் டெல்லியில பேசி அப்படி இப்படி இது பண்ணி வாங்கிட்டோம். ஸ்டார்டட் யுவர் கெரியர் at the age of 8. ஸோ 8 வயசுல நாங்களா லாலிபப் சப்பிட்டு உட்காந்துருந்தோம். ஆனா இந்த புள்ள பேட்டை தூக்கிட்டு ரொம்ப சீரியஸா விளையாடி இன்னைக்கு ஒரு சில்வர் மெடல் வாங்கி பெருமையுடன் இந்தியாவுக்கே ஒரு ப்ரைட் வாங்கி கொடுத்த ஒரு பிளேயரா
ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஹாப்பியா உட்கார்ந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரும்ப திரும்ப 100 வாட்டி 1000 வாட்டி கூட சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எங்களோட ப்ரைட் எனர்ஜி லெவல் அதிகமாயிட்டே இருக்கு. சோ உங்களை பத்தி ஒரு விஷயம் நான் ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தேன். இந்த மாதிரி இவங்களோட ஒரு ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நீங்க சொன்ன மாதிரி. அப்புறம் வந்து ஐ வில் நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடும் இருக்கா. அது யார் சொல்லி கொடுத்த ஆட்டிடியூட்? நீங்களே டெவலப் பண்ணிக்கிட்டீங்களா? I think my father always used to say this because he was a volleyball player and my mom also was a volleyball player. So they know basically, they know what it is and how to come up in life because they've faced everything. And when I play, when I lose, they're like, okay, never mind. If you lose, you'll also get much more experience and you will learn a lot more. Winning and losing is a part of life. But giving your best and giving your 100% is more important. And he always said that never give up no matter what because you have worked hard for this. Exactly. So அந்த நேரத்துல வந்து அவங்களோட பெற்றோர்கள் டிஸ்கரேஜ் பண்ணிருந்தா ஒருவேளை அவங்களால வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது. So your parents are great driving force for you. Yes, so you're very very lucky. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. So விஜய் சார் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க? லைஃப்ல வந்து தோல்வி எப்படி எடுத்துப்பீங்க? வெற்றி எப்படி எடுத்துப்பீங்க? நான் எல்லாமே ஆக்சுவலி ஈஸியாக எடுத்துப்பேன். ஆக்சுவலி இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நான் இந்த டாக் ஷோஸ்லாம் போகிறேன், அது எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்ட்லி, நான் அதை பற்றியும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த டாக் ஷோ ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பேன். நான் இந்த வீக் சண்டே ஆனால் நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஷோவில் தான் நான் போய் இருப்பேன். சண்டே மட்டும் டாக்ஸ்க்கு நான் ஒதுக்கிடுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் லூசிங் எல்லாமே இருக்கும். அதே அந்த ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, ஏன் பண்ணி தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிரிச்சிட்டே வரியே அப்படின்பாங்க. நிஜமா நல்ல ஒரு விஷயம் இல்லை இது. ஸ்போர்ட்ஸ் நம்ம போயிட்டா we have to be sportive. அதுதான் அந்த வேர்டே வச்சுக்கலாம். எதாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ ஆல்வேஸ் நான் கூட அதே மாதிரி தான். எப்படின்னா நம்ம ஓகே இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் நம்ம our days gonna come. This is not the last day. நான் அப்படி இருப்பேன். சூப்பர், நல்ல ஒரு இது. நான் உங்ககிட்ட நான் 2 பேர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இந்த இன்டர்வியூ மூலமா கத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான் நான் கேட்டே ஆகணும். ஸோ இப்போ பெண்கள் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் அடக்க ஒடக்கமா உட்காந்துருப்பாங்க, வெளியெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு சமுதாயம் இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வெளியே துணிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு உங்க அம்மாவே மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அடுத்தபடி நம்ம சிந்து பாத்தீங்கன்னா லைக் எங்களுடைய இந்த பெண்கள் இனத்துக்கே பெருமை தேடி கொடுத்து உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? பெண்களுடைய அந்த காம்படிஷன் நல்லதா? அவங்க இந்த ஆண் பெண்ல எதுவுமே இல்லைங்க, உழைப்பு தான் கடைசியில நிரூபிக்க போகுது. எக்ஸாக்ட்லி. என்னதான் யார் என்ன பண்ணா கடைசியில அவங்களுக்கும் அதே கை கால், நம்ம மனுஷனுக்கும் அதே கை கால் தான். ஸோ வாட் எவர் இட் இஸ், கடைசியில ஹார்ட் ஒர்க்ஸ் கோனா ஸ்பீக். உண்மையான வார்த்தை, நிஜமா சொல்றேன். ஸோ சிந்து, இப்போ இவ்வளோ நேரம் வந்து உங்க 2 பேர்கிட்ட டீம் பத்தி பேசணும், ஸோ உங்களோட கெரியர் பத்தி பேசினேன், இன்னும் நிறைய பேச போறேன். அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம மாதவனோட படம் பாத்தீங்களா? ரித்திகா, ரித்திகா அவங்க வந்து ஷீஸ் a famous boxer. ஸோ அவங்க வந்து இறுதி சுற்று அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கர்நாடகால ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து ஸ்விம்மிங். ஸோ அவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ உங்களை படத்துல பார்க்கலாம்? ரியலி அந்த சைட் ஃபேஸ் த்ரிஷா அப்படியே நேரா பார்த்தா எஸ், அந்த வெக்கப்படும் போது நயன்தாரா அதேதான். ஸோ உங்களை எப்போ நிஜமா சொல்றேன்ப்பா, இதுக்காக இதெல்லாம் சொல்றேன். I will take it as a compliment. No, it is really seriously compliment தான். நீங்க சொல்லுங்க, அழகா தானே இருக்காங்க? அழகா தான் இருக்காங்க. பேட்மிண்டன் அது உடனே சொல்லணும்ல, அழகா தான் இருக்காங்க. இல்ல, இது ஒரு பேட் ஆட்டிடியூட் நம்ம தமிழ் கைஸ்ட. கொஞ்சம் ஜெயிச்சோடனே சினிமால வந்து இந்த கேரியர் ஸ்பாயில் ஆயிரும், அங்கேயும் போயிருப்போம். இவங்க ஏன் நான் சொன்னேன்னா, நம்ம கோலியோட வந்து ஒரு மிக சிறந்த நடிகை இழந்துட்டு இருக்கு. So அதை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரியப்படுத்துறேன். So are you interested? For now it is just badminton and I have not such ideas because many of them asked me this question. போதுமா that are you but for now it is just badminton. I have no such ideas for some years. Okay. So அப்படி வந்து விஜய்க்கு வந்து உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஐடியா வந்தா நீங்க You will not get that idea. என்ன விஜய், என்ன இப்படி சொல்றாங்க? அவங்க ரெடினா நான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் படம் எடுப்பேன். ஓகே, இப்போ கோலிவுட் ரசிகர்களுக்கு ஒரு புது நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் அண்ட் சிந்து இவங்க கூட்டணி மறுபடியும் சினிமால இணைய போகுது. சும்மா சொல்லி வச்சுட்டேன் இப்பவே. சரி விஜய், நீங்க வந்து பெட் லவர், இது வந்து புது விஷயம் கிடையாது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ கிட்டத்தட்ட 50-60 பெட்ஸ் வச்சிருக்காங்க. I know. I always see pictures and everything because there are some dog shows.
Well, I think my friends and all love his dogs. They keep telling me that tell your owner to give us one dog. ஆஹா I keep telling இப்பவே sir. பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. I keep telling sir all the time, you have such a lovely dogs, nice dogs. சோ Like உங்களுக்கு different பிடிக்குமா breeds. பெட்ஸ்லாம்? I like, but it's very difficult to manage because you know I keep traveling and all. You know, you have to take care of the dog. எக்ஸாக்ட்லி அது மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். Maintain, சோ yeah. அதுதான் நான் இப்ப கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க வந்து இப்போ சென்னை ஸ்மாஷர்ஸ் வந்து ஓன் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மனசுல இருக்கும். என்னதான் நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஓனர் இல்லையா? சோ எப்படி ஒரு பக்கம் வந்து உங்களுடைய டாக்ஸ் பெட்ஸ் எல்லாம் பாத்துக்க டைம் இருக்கா உங்களுக்கு? பேலன்ஸ் பண்றீங்களா? பண்ணி தான் ஆகணும். நம்ம சூஸ் பண்ணிட்டும் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கு நம்ம ஒரு கம்பெனி மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆளுங்க இருக்காங்க. பட் எவ்ரிடே ரெகுலர் ஓவர் த ஃபோன் கால்ஸ் ஐ வில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே. சோ நீங்க வந்து இது வரைக்கும் ஏகப்பட்ட காம்படிஷன்ஸ் ஜெயிச்சிருக்கீங்க, ஏகப்பட்ட மேட்சஸ் வின் பண்ணிருக்கீங்க. சோ as a female நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல வந்து ஐயோ என்னால முடியல, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ஸ்க்கு ஈக்குவலண்டா நம்மளால ஃபைட் பண்ண முடியாது, ஸ்டாமினா லெவல் வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான், அது உண்மையா? I don't think, because you know, being a woman, being a female, I always felt that you know we can do it, we can do anything. Before it was that you know girls are not allowed outside or girls should only work, but now it's not like that. Like many women are doing really well, not only in badminton but also in other you know political or you know sports or different sports. I think it's a great thing, really feeling you know very it's a great honor that you know a woman is doing really well, as you know people said that you know save the girl child, but like now it's like saved by the girl child. Super. Like because you know coming to the Olympics, you know women did really well comparatively. So you know that time this has come, you know save the girl child, so it's become saved by the girl. So it's beautiful, no? Yeah, really beautiful. Exactly. So விஜய் சார் நீங்க வந்து இப்போ டீம் ஓன் பண்ணனால நிச்சயமா உங்களுக்கு ஃபுட்பால்ல இருந்து டிராஸ்டிக்கா பேட்மிண்டன் மேல ஒரு பேஷன், ஒரு லவ் வந்திருக்கும். சோ எப்போ வந்து அடுத்த சீசன்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா வேற ஏதாவது டீம்ல விளையாடுற, இல்ல பேட்மிண்டன் மேட்ச் ஏதாவது ட்ரை பண்ணலாம்? சோ I will support badminton. I will bring players from Tamil Nadu. ஓகே. அதெல்லாம் I will do, but என்ன பிளேயர் வச்சு எவ்வளவு பேர் இருக்காங்க. I will support இல்ல them. ஏன் நான் அந்த கேள்வி கேட்டேன்னா தங்க மங்கை பக்கத்துலயே இருக்காங்க. சோ அவங்க கிட்ட ஸ்பெஷல் கோச்சிங்ல அதாவது எடுத்துக்கிறீங்களா, ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? ஸ்மாஷ். Maybe you know when last time we had PBL, so he just for fun, he just played for some time. Okay, so வந்து behind the matches, behind the scenes we just அப்படிங்கிறது played for some time. Exactly. நான் இப்ப என்ன கேட்க வந்தேன்னா டோர்னமெண்ட், apart from the tournament ஏதாவது ஃபன்னியான எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நடக்குமா? சோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ற செஷன்ஸ், சோ இவர் வந்து கமெண்ட் பண்றது, Oh yeah. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுங்களேன் ப்ளீஸ். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜெனரலா எப்பயும் போல பேசுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து டப் ஸ்மாஷ் ஒன் பண்ணோம். Yeah. பண்ணி காமிக்க முடியுமா? இப்போ I forgot the word. வேணாம். அதுக்கு ஒரு 1 hour நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணது எங்களுக்கு தான் தெரியும். ஓ சோ இப்படி எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் But அப்படின்னு we've சொல்லலாம். done We really did well. It well. became very viral. Okay. And it's Nayanthara movie. நானும் ரவுடிதான்ல இருந்து நானும் ரவுடி தான். விஜய் சேதுபதி நயன்தாரா. நீங்க யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூப்பிட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. உடனே நான் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த அந்த பயங்கரமா வெயிட்டா I've told that, so it's become very viral. அவ்வளவு தமிழ் பேசிருக்கீங்களா? ஆனா மறந்து போயிட்டீங்களா எல்லா டயலாகும்? சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்து அது நாங்க நம்ம ப்ராம்ப்ட் பண்றோம், நம்ம சொல்றோம். நாங்க பண்ணும்போது அது யாருமே பார்க்கலன்னு இருந்தது. ஒலிம்பிக் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஊரே பார்த்துட்டு என்ன யார் பேசிருக்கிறது? Well, even Nayanthara also said that you know it's really nice. She commented saying that it's really nice. So yeah. ஓ நயன்தாராவே சொல்லிருக்காங்களா? சூப்பர். Because it's her movie, so you know when that only like அந்த கேரக்டர் ப்ளே பண்ணவங்களே சொல்லும்போது இன்னும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூரிப்பு, எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்கும். என்ன யாராச்சும் பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? பயங்கரமா வெயிட்டா அப்படி தைரியமா ஒரு ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? சிந்து, நீங்க உங்க கேரக்டரே இப்படிதானா? ஆல்வேஸ் ஒரு ஆட்டிடியூடே இல்லாம ரொம்ப ஃபன் லவ்விங்கா அப்படிதான் இருந்தீங்க.
Yeah, I think my dad always said, no matter what, you know, to whatever height you go, you have to always be down to earth. ஓகே You know, ஏன் நான் இந்த கேள்வி கேட்டேன்னா இப்பெல்லாம் நம்ம நார்மலா ஏதாவது ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கினாலே சும்மா அந்த சீன் போடுறோம் அப்படின்ற பேர்ல ஒரு 100 பேர்கிட்ட அதை காமிச்சேன் நானும் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம். நீங்க சில்வர் மெடல் அது ஒலிம்பிக்ஸ்ல போய் வாங்கியிருக்கீங்க. ஸோ வரும்போது அப்படியே அந்த கெத்து காமிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? Not really. My attitude is, you know, be very jovial, be very friendly with everybody. But on court, yes, you have to be aggressive. But off court, I'm just very friendly with everyone. சரி ஆன் கோர்ட் வந்து உங்களுடைய அக்ரெசிவ்னஸ்லாம் நாங்க வந்து க்ளோஸ் அப்ல பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த மேட்ச் விறுவிறுப்புல அப்படி அக்ரெசிவா சிந்து இருந்தா எப்படி இருப்பாங்க? அது only on court. அந்த பேட்டை புடிச்சிட்டு அந்த ஆப்பனன்ட்ட வந்து பார்க்கும்போது தான் வரும் போல இருக்கு அந்த ரியாக்ஷன். ஏதோ சொல்ல வந்தீங்க. அதான் அந்த ஒரு பாயிண்ட் விட்டு மறு பாயிண்ட் எடுக்கும்போது அந்த வெறி வரும்ல, அது ஆன் கோர்ட்ல தானே வரும். இங்க எப்படி? இல்ல சொல்றேன், நான் சில பேர் வந்து அந்த கெத்து காமிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஆன் ஸ்கிரீன்ல ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்க அந்த ஃபீல்டுல தான், அந்த அட்மாஸ்பியர் தான் வேணும் சிந்துக்கு. சரி, பேசிக்கலி இவங்க வந்து ரைட் ஹேண்டட். ஸோ உங்களோட ஆப்பனன்ட் வந்து லெஃப்ட் ஹேண்டடா இருக்கும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? I think yes, you know, comparative to the right hand, left hand is a much more stronger what we normally generally hear. Yes, and the sides எல்லாம் வேரியேஷன் ஆகும். But I think nowadays it's become everybody has a different strategy against each other. So on that day, you know, we have to plan accordingly because, you know, you have to think that, okay, I'm playing with a left-hander, so which is a backhand, which is a forehand. You can't play as same as you play with the right-handed. So comparatively, it's a bit different because everybody has a different style of play. Exactly. Yeah. So நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திடுவீங்க அந்த பிளேயருக்கு ஏத்த மாதிரி. Yeah. ஓகே ஃபைன். ஸோ உங்களோட இப்போ இந்த லீகை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப டஃப் காம்படிட்டரா என்னென்ன டீம்ஸை கருதுறீங்க? இந்த வாட்டி ஆக்சுவலி எல்லா டீமும் ஈக்குவலா ஈச் பிளேயர் நல்லா ஓகே ஈக்குவலா ஷஃபிள் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ 11 பாயிண்ட்ஸ் தான் இந்த வாட்டி நம்ம கேம்ல. 11 பாயிண்ட்ஸ். ஸோ we can't predict. கேம் ஆடினா தான் தெரியும். ஓகே, பட் இப்போ விஜய் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஈக்குவல்னு சொல்லிட்டீங்க, காம்படிஷன் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. சென்னை வின் பண்றதுக்கு நம்ம இப்போ இந்த கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரவுண்ட் கட்டி ஏதாவது பேசிப்பாங்க. ஆனா பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட் விழுந்துரும் ஆப்போனன்ட் டீமுக்கு. சோ நீங்க அப்படி ரவுண்ட் கட்டி என்ன பேசுவீங்க? ஏதாவது ஒண்ணு வேணுமா? ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ் மேம். லாரியில வச்சு கடத்திருக்கேன், பார்த்து போட்டு கொடுங்கன்ற மாதிரி இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஒரு மேட்சா ஜெயிச்சுட்டு வாங்க. ஓகே, ஏன்னா நீங்க வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப விகரஸாவே இருக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? Definitely hard work pays off, but it's not just, you know, 1 day, 2 days or 1 month, 2 months of hard work. It takes years. Okay. It takes years. For me, yes, definitely. Initially, it was very tough because, you know, I had to travel and, you know, rest was very important. I had to practice again. So, but now I think for me, you know, my parents have really sacrificed. Apart from that, yes, I think we have to really work hard. Yes. Because, you know, it is not that, you know, you play one day and you say, I have to win. You can't. Exactly. It's you have to believe in yourself. That is the most important thing. If you say you can't, then you can't. If you say I can, then you will. சூப்பர். ஒரு ஷார்ட்டா பேசினாலும் நத்துன்னு பேசிட்டாங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. ஸோ இவங்க வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாங்க. ஸோ ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க சொல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மோட்டிவேஷனல் லெவலும் அதிகமாயிரும். சரி, நம்ம டீம்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்கும் போது நிச்சயமா நம்ம சாதிச்சிருவோம் அப்படின்னு. ஸோ விஜய், இந்த நேரத்துல வந்து உங்களை நான் கங்க்ராச்சுலேட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட் அப்படின்னாலே வந்து அதிக ஃபேன்ஸ், அதிக சப்போர்ட் கிரிக்கெட்டுக்கு தான் இருக்கு அப்படிங்கிறது எங்களோட கருத்து. ஸோ பேட்மிண்டன், அதுவும் நம்ம சென்னை டீமை நீங்கள் ஓன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிச்சயமா வந்து பேட்மிண்டனுக்குரிய அந்த விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு வேற என்ன மாதிரியான ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ், பப்ளிசிட்டிலாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம இது வந்து ஸ்கூல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஹவுஸ் சிந்து ஸ்டார்ட் 8 years அந்த மாதிரி நம்மளும் ஸ்கூல்ஸ்ல நம்மளோட கேம்ப் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ்லயும் பேட்மிண்டன் பிராக்டிஸ் கொடுக்க சொல்லணும். பேசாம சிந்துவோடைய வாழ்க்கை வரலாறு ஒரு சப்ஜெக்டா போட்டா எப்படி? அது வந்துரும் நினைக்கிறேன். வந்துரும் சீக்கிரம். நம்ம ஏன் ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணக்கூடாது? ஆரம்பிச்சு வச்சிரும், நீங்களே ஆரம்பிச்சு வச்சிருங்க அதை. சரி, இப்போ ஆக்சுவலி இப்போ சைனா ஃபாலோ பண்ணி சிந்து வந்திருக்காங்க. ஸோ இப்போயே ஒரு ஹாஃப் தி அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் பேட்மிண்டன் திரும்பிடுச்சு. இப்போ ஐபிஎல் மாதிரி இந்த பிபிஎல் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம்
பண்ணுங்கப்பா டேய் பண்ணுங்கடா இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும் நம்ம ஊர் பசங்களை. நிச்சயமா. என்னதான் ஏன்னா நம்ம ஊர்ல இப்போ எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும், வாலிபால் கோர்ட் இருக்கும், பேட்மிண்டன் கோர்ட்டே இருக்காது. அதே மாதிரி விஜய் பேட்மிண்டன் அப்படின்னு வரும்போது கைஸை விட கேர்ள்ஸ்க்கு தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. ஸோ அது எனக்கு என்னமோ நான் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட அந்த சர்வே என்னன்னா டென்னிஸ்னா கைஸ் விளையாடலாம், பேட்மிண்டன்னா கேர்ள்ஸ் தான் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப பிரிச்சு வைக்கிறாங்க. அது ஏன் தெரியல. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் நானும் அப்படி தான் நினச்சேன். பட் மென்ஸ் போய் பார்த்தா ரொம்ப எவ்வளோ அக்ரெசிவாக ஆடும்போது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. நம்ம ஊர் பிளேயர் ஸ்ரீகாந்த் அகாடமிலாம் நீங்கள் அவர் ஆடுறத பார்த்தாலே எப்பா நான் இப்படி ஆடுறாரு அப்படின்ட்டு இருக்கும். தோனியோட ஒரு 6 வந்து அவங்களோட ஒரு ஸ்மாஷ் சமமாக இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரொம்ப இட்ஸ் லைக் மென்ஸ் அது தப்பான இது. ஆக்சுவலி உமன்ஸோட மென்ஸ் பேட்மிண்டன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும், சிங்கிள் ஸ்பெஷலி. அதுவும் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் குறைச்சி பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அந்த சென்சேஷனே தனிதான். ஸோ சிந்துவை தவிர்த்து பேட்மிண்டன்ல நீங்க வியர்ந்து பார்க்குற ஒரு பிளேயர் யாரு? சிந்துக்கு அப்புறம் நான் ரொம்ப லைக் பண்றது வந்து என் பிளேயர்ஸ் நான் கிறிஸ் அட்காக், கேபி அட்காக், இங்கிலாந்து பிளேயர். ஓ கிரேட். ரொம்ப பிடிக்கும். இந்தியன் பிளேயர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அகாடமி, எக்ஸலன்ட் பிளேயர், ரொம்ப பிடிக்கும் அவரையும். ஸோ அவரோட ஃபேவரட் சொல்லிட்டாரு. உங்களுடைய இந்த ஃபீல்டில் வந்து உங்களோட ரோல் மாடல் யாரு, உங்க இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டர் குரு யாரு? My coach Gopi sir, because I've seen him while he was playing, and also of course he's an all England champion, and you know that aggressive, and also my dad who has been really very aggressive. That's it. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுடைய டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ இப்போ சிந்து உங்க டீம்ல இருக்கிற மாதிரி வேற வந்து உங்களுடைய டீமை ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி யார் வந்து இந்த பிளேயர்ஸ் செலெக்ஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது? நீங்களே தான் வந்து தேர்ந்தெடுத்தீங்களா எல்லாரையும்? ஆக்சுவலி லாஸ்ட் இயர் எனக்கு எதுவுமே தெரியாம நான் போய் உட்காந்தேன். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் சிந்து, சாய்னா தான். இந்த வருஷம் இந்த 1 இயர் நான் என்னையே பாராட்டணும், அவ்வளோ பேட்மிண்டன் ஃபாலோ பண்ணேன். அப்படியா? ஆமா. So ரொம்ப விக்ரஸா பார்க்க ஆரம்பிச்சீங்க. எல்லாருமே பார்க்க So I asked him last time. Of course we were new. Okay. So then when the next PBL, this time PBL, I asked, are you tensed? Are you tensed? No, I've been following badminton. Okay. So I know the players better. Even if he's tense, always he'll be smiling. And the smiling face வந்து டென்ஷனா கோவமா ஒண்ணுமே தெரியாது. So இப்போ விஜய் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் பிளேயர்ஸ் பேரை, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ நம்ம டீம் சென்னை ஸ்மாஷர் உமன் சிங்கிள்ஸ் வந்து பிவி சிந்து, அப்புறம் இன்னொரு உமன் சிங்கிள்ஸ் வந்து அருந்ததி, அவங்களும் இந்தியன் தான், ஹைதராபாத் பிளேயர். அப்புறம் ரம்யா துளசி நம்ம சென்னை பொண்ணு, தமிழ்நாடு பிளேயர், அவங்க மிக்சட் டபுள்ஸ். ஓகே. அப்புறம் வந்துச்சுன்னா பருப்பள்ளி கஷ்யப், காமன்வெல்த் கோல்டு மெடலிஸ்ட், அவர் மென் சிங்கிள்ஸ்ல இருக்காரு. அதுக்கப்புறம் டாமி சுகியாத்தாரோ லாஸ்ட் இயர் பிபிஎல்ல வந்து எப்படி சிந்து 6 கேம் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி டாமி சுகியாத்தாரோ 6 கேம் ஜெயிச்சு அண்ட் இந்தோனேஷியன் ஓபன் ஜெயிச்சிருக்காரு. அவ்வளவு விக்ரஸா நோட் பண்றாரு தலைவர் பாத்தீங்களா? அப்புறம் தனுங் சாக் from Thailand men's singles. Okay. இந்த வருஷம் Thailand Open winner அவர். Great. So நல்ல ஒரு strong team தான். அப்புறம் husband wife 2 பேர். இங்கிலாந்து. Okay. His favorite Gabby and Chris Adcock. Okay. அவங்க போன வருஷம் துபாய் கோல்ட் வின்னர் and this year silver medalist in Dubai World Series. Okay. So இந்த வாட்டி நம்ம டீம்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்கா இல்ல சிந்து and Chris Adcock னா retained. Okay. மீதி எல்லாரும் different தான். So you have confidence. உங்க 2 பேருக்கும் இப்ப நம்பிக்கை இருக்கா? So இந்த நியூ டீம் ஷஃபிள் பண்ணிருக்கோம். So இந்த வாட்டி we will achieve அப்படிங்கற கான்ஃபிடன்ஸ் இருக்கா? Definitely we will do our best. Yes. So சிந்து தவிர்த்து வேற யார் மேல 200% கான்ஃபிடன்ஸ் திணிச்சு வச்சிருக்கீங்க? மிக்சட் டபுள்ஸ் தெரிஞ்சது, நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சது. ஸோ சிந்து இப்போ உங்களோட கெரியர்ல வந்து நீங்க நிறைய மைல் ஸ்டோன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏகப்பட்டது நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய உங்களோட அந்த பேட்மிண்டன் கெரியர் நான் படிக்கும் போது ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருந்தது, ஆனா அதை கூட பொருட்படுத்தாம இவங்க விளையாடி இருக்காங்க. So can you please share? Yeah, last year I was like 6 months I didn't play, which was very tough for me. And I felt very bad because, you know, I was in this stage because, you know, next year was Olympics. And, you know, will I lose my ranking? Will I not be selected in the team or whatever for the Olympics? So everything was going in my mind. And of course, you know,
my parents also felt bad because it was a stress fracture. Exactly. Which like I had pain, but then you know I was playing, and initially it was, you know, it was a stress fracture, so I had to take rest. But I think my parents and my coach was very supportive, saying that it's okay, never mind, you will come back stronger. And you know, I used to sit and play. Literally, I used to like sit and play on the Swiss ball because, you know, of course I can't stand because it's painful. பின்ன ரொம்ப கஷ்டம். Yeah, so I think with God's grace, everything had been fine and everything has been all right, and I was able to, you know, pick up my level and come back more stronger. அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் தான். நெவர் கிவ் அப். Yeah. அதனால தான். Yes. So விஜய், இப்போ நம்ம வந்து இந்த டீம் பத்தி நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி சென்னை ஸ்மாஷர்ஸ் இந்த டைட்டில் யார் சூஸ் பண்ணது? நான் தான் ஆக்சுவலி சூஸ் பண்ணேன். இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஏதாவது நிறைய வச்சிருந்தீங்களா? இல்ல, நான் எனக்கு வந்து என்னன்னா இப்போ ஒரு இதுக்குள்ள போயிட்டோம்னா அதுல இருந்து ஒரு வேர்ட் அப்ரிவேட் பண்ணி வரணும்னு எனக்கு ஒரு இது. ஓகே. பேட்மிண்டன்ல ஸ்மாஷ் இருக்கு, சோ ஸ்மாஷர்ஸ் கொண்டு வரணும். ரொம்ப கேட்சியா. நம்ம போய் சென்னை ராக்கெட்ஸ்னு வச்சுக்கோங்க, ராக்கெட் எங்க இருக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு இதா இருக்கும். ஸோ ஸ்மாஷர்ஸ்னு ஒரு வேர்ட் வேணும் அப்படின்ட்டு நான் இது. ஓகே. கேமோடயே நம்மளது இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைட்டில் மட்டும் சென்னை ஸ்மாஷர்ஸ் அப்படிங்கிறது மட்டும் கேட்சியா இல்லை விஜய்? சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு தூண்டுற வகையில அந்த சிங்கம் அப்படியே கர்ஜிக்கிட்டு பாக்குது. ஸோ இது யாரோட ஐடியா? அது என்ன ஆக்சுவலி அது எப்படி நான் சொல்றேன்னா, நான் உங்க எல்லாரும் மாதிரியும் நம்ம எல்லாருமே பெரிய சிஎஸ்கே ஃபேன். எஸ். ஸோ சிஎஸ்கே 2 வருஷம் இல்லாத வந்து எனக்கு ரொம்ப என்னடா அப்படின்ட்டு ஆயிடுச்சு. தோனி அங்கே போய் ஆடுறது ரொம்ப சேட். நம்மளையும் டீம் வாங்கிட்டோமே, ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கணும் நம்ம டீமுக்கு. ஓகே. ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்தது தான் இந்த சிங்கம் லோகோ. எஸ். ஸோ பார்க்கும்போதே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரண்ட் தான் இருக்கு. அதே மாதிரி எல்லோ சிஎஸ்கே, ஸோ நம்மளும் எல்லோ எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறது தான் இந்த மொத்தது இதுவும். கட்ஸ் இருந்தா ஸ்மாஷ் போடு. 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 சென்னை கூட மோதுன்னா கட்ஸ் வேணும். கட்ஸ் இருந்தா ஸ்மாஷ் போடு. So Sindhu, coming back to you. So நீங்க சொல்லுங்க, இப்போ நிறைய துடிப்பான கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும் போது அவர் சொன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கும் போது பேட்மிண்டன் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் சில ஷாட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாம ஸோ திரும்ப வந்து அவங்களால கவுண்டர் ஷாட் கொடுக்க முடியல. ஸோ இப்போ ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. எனக்கு இந்த கேமே வரல, நான் பேசாம பாட்டு கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸும் வந்து மோட்டிவேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ துடிப்போட இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? I think parents' support is the most important thing, no matter what, whichever sport or whatever it is. But I think parents' support is the most important thing. You know, sometimes they say, you know, it's okay, you know, let's go tomorrow, whatever it is. But you know that tomorrow never comes. Exactly. So இன்னைக்கு என்னவோ அது we have to fulfill. Yeah, and also, you know, it's basically not only badminton, but I feel, as you know, Vijay sir said, you know, from the school level, there should be some activity. Exactly. Some activity, because you know children loves to play. You know, it's not that, you know, no, you have to do engineering, you have to, you know, study doctor.
But initially you have to also have some activity in life so that you also keep yourself healthy. That is the most important thing. பட் விஜயோட அவரோட அந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா ஸ்கூல்ல வந்து நிறைய கேம்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க பட் பேட்மிண்டன் வந்து அது ஒரு செகண்டரியா தான் வச்சிருக்காங்க. But I think badminton now will be the first preference. கண்டிப்பா அதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி நம்ம சிந்து தான் காரணம். விஜய் டென்ஷன் ஆவீங்களா? தெரிய மாட்டேங்குதே. I always ask him, sir, are you tensed? No, it's okay, I'm fine. Okay, so நீங்க வந்து silver medal win பண்ணும்போது did he congratulate you? Yeah, every day he's been texting me, congratulations, come on, guts irundha smash board fire. Oh, guts irundha smash board fire. So also auntie and uncle and also his team, everybody Kalla and everybody have been congratulating me, and then I spoke to them. Okay. So they've been very supportive all the time since the first season. It's been continuing. Okay. So இப்போ விஜய் நீங்க வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிட்டீங்க. சோ இன்னும் வந்து பேட்மிண்டனுடைய இந்த ஃபீல்ட வந்து மேலும் மேலும் வளர்ச்சி அடையறதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ண போறீங்க? அடுத்த கட்டம் என்ன? இன்னும் 2-3 சிந்து தயாரிக்கணும். Okay, so 2-3 சிந்து. உங்களுக்கு சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? I have a sister, but she's a doctor. Oh, இல்ல நம்ம சிந்து ரெடியாவே வீட்ல இருந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். சரி, okay, so she's not interested. She used to play netball, basketball. She played for India, but she likes MBBS, doctor, so she is there. Okay, so Vijay, உங்க பிரதர் அவர் இன்ட்ரஸ்டடா அந்த டீம் ஓன் பண்ணது அந்த பேட்மிண்டன்? அவர் இன்ட்ரஸ்டட். ஓகே, வீட்ல யார் வந்து ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு? ஏனா வந்து everybody, full family is very supportive. அவங்க ஃபேமிலில யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? Everyone. Everybody. Okay, சிந்து வந்து as a player she is very good. அத நம்ம வந்து கமெண்ட் பண்ணவே முடியாது. As a captain எப்படி லீட் பண்றாங்க டீம்? அவங்க எல்லாருக்குமே சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, do like this, do like that. எல்லாரும் கேட்டுப்பாங்க. எல்லாரும் கேட்டுப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து விளையாடும் போது இப்படி தான் அவங்க கத்துவாங்க. புரியல, எப்படிமா கத்துவீங்க? அவங்க ஸ்டைல் அது. உங்க ஸ்டைல நீங்க காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். No, I just shout, because if I put this they can hear a bit நீங்க more. இப்ப ஷவுட் பண்ண வேணாம், அவங்க ஏதோ ஒரு ஸ்டைல் காமிச்சாரு, அத நான் பார்க்கணும். இல்ல, நான் கொஞ்சம் ரொம்ப இமிட்டேட் பண்ண எல்லாரையுமே. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தல சூட் முத்திட்டு என்ன எப்படி எல்லாம் இமிட்டேட் பண்ண போறாரோ நீங்க பார்த்த அப்புறம் அடுத்த இன்டர்வியூல சொல்லுங்க. அவங்க ரொம்ப இன்வால்வ்மென்ட். அவங்க வந்து சார் எப்படியாவது ஜெயிக்கணும் சார், விடக்கூடாது சார்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா பிபிஎல் நீங்க பார்க்கும்போது நானும் சரி அவங்க மற்ற பிளேயர்ஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்காது நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சீசன்ல. அவங்க கேம் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சிட்டாங்க, நான் ஜூஸ் குடிச்சு படுத்துக்கிறேன்ல யாரும் இல்ல. அவங்க வந்து we should play hit hard, smash பண்ணு, அது பண்ணு, அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, சார் நம்ம விட்டுறக்கூடாது கேம், எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும், விட்டுறக்கூடாது, ஃபைனல்ஸ் போகணும், மூவ் பண்ணிட்டே இருக்கணும்பாங்க. ஸோ இப்போ சிந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டு எவ்வளோ ஆட்டு போடா அப்படின்னு உட்காரல. அவங்க வந்து ஷில் பி கிவிங் ஹர் வியூ, இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ கேப்டன் ஷி இஸ் வெரி குட். 200% மார்க் கொடுத்துட்டாரு நம்ம ஓனர். சோ சிந்து, இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்குமே வந்து இந்த பிசிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ as a badminton player நீங்க என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க? நிறைய ஃபுட்லாம் வந்து சாப்பிடாம சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணிருக்கீங்களா? Well, yes, I think coming towards the food, it is very important because we'll have to take so much of protein and calcium and everything. Yeah, of course, junk food we shouldn't have. Chips எல்லாம் no. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? Not like feeling, but it's for ourselves, so it's okay. We shouldn't feel something like guilty, or we shouldn't feel that we are missing something in life. Okay. You have to, sometimes once in a while is fine. No, it's not like you have to not eat. But once in a while is okay. So வேற வந்து ஏதாவது ஜிம் போறது அந்த மாதிரிலாம் ரெகுலரா பண்ணணுமா? Yeah. Physical fitness on court, off court is very important. Okay. Because running or endurance is very important for a badminton. A so game like badminton. Once we regularly carry on the workouts and the stamina level அதிகமாகும், அது உண்மையா? Yeah, but like we have to continue. Basically, it's not that we stop in between, because endurance, sometimes we prolong our matches like for 1.5 hours. Okay. So we have to play continuously. So for that, accordingly, you have to also have stamina. Okay. So to build up that stamina, you have to have training. So ஒரு நாள் கூட everything is connected basically. Okay. If training, then food is important. If food is important, sleep is important. So yeah. இந்த புள்ள எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுது நம்ம இந்தியாவுக்காக. சரி விஜய், இப்போ நியூ இயர் நம்ம என்னதான் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசினாலும் நியூ இயர் அப்படின்னாலே ரெசல்யூஷன். ஸோ நீங்க என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க?
இப்போதைக்கு மேட்ச் தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன். சோ உங்க ரெசல்யூஷன் என்ன? Yes, it's just step by step. Okay. So first is PBL, of course, starting of the year 2017. So I wish the year start will be wonderful. Yes, And definitely. And yes, being a part of Chennai Smashes, we will definitely do well. Yes. And apart from that, yes, there are so many tournaments. So but basically இப்போ நீங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல டோர்னமெண்ட்ஸ் விளையாடும் போதோ இல்ல இப்போ நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் சார்பா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடும் போது what is the difference? Actually, it's that, you know, it's something different atmosphere comparatively, because there you just play for yourself. Okay. And also it's a different scoring system and different, it is just the individual. Okay. But here it's a team event, and you know, different countries get together, discuss and play. Okay. So after the tournament எப்படி இருக்கும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? எல்லாம் நார்மலா இருப்பாங்களா? எல்லாரும் நார்மலா தான் இருப்பாங்க. கேம் முடிச்சோனே தோத்தாலும் சேர்க்கலாம், சிரிச்சிட்டு போயிடுவோம். சோ உங்களோட கோ ஓனர்ஸ் யார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க உங்களுக்கு? அதர் டீம் ஓனர்ஸ்? ஹைதராபாத் தானா? யார் ரொம்ப டஃப் நினைச்சிட்டு இருக்கோமோ ஃபர்ஸ்டே ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துட்டாரு. சூப்பர் மந்த்ரா இது. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே. ஸோ ஹைதராபாத் மட்டும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அந்த நம்மள மாதிரி கொஞ்சம் வேவ்ல கொஞ்சம் செட் இருப்பாங்க, கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. ஓகே. ஒருவேளை நம்ம யூனிஃபார்ம் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கலர் இருக்கலாம், அதுவும் ஒரு காரணமா அவங்க இருக்கலாம். பொண்ணு நம்ம கிட்ட தான் இருக்கு, அந்த பொண்ணே நம்ம கடத்திட்டு இருக்கோம். சோ ரெண்டு பேருக்குமே ஒரு காமன் क्वेश्चन. இப்போ நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் இன்னில இருந்து ஸ்மாஷ் பண்ண போறோம், தட்டி தூக்க போறோம். சோ நம்ம சென்னை சைடுல உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கு? அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கறாங்க? சென்னை சைடு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அந்த அளவுக்கு பேட்மிண்டன் என்ன பிபிஎல் எல்லாம் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்போஷர் தெரியல. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பிபிஎல் போறான்னு ஐபிஎல் கேட்டாங்க, இல்ல பிபிஎல் பா அப்படின்னு. ஓகே அப்படின்னு இருந்தது. பட் அந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் சிந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் பிபிஎல் சிந்து நம்ம டீம்ல ஆடுறாங்க இப்போ அப்படி கேக்குறாங்க. சோ அந்த டீமுக்கே பெருமை. இப்போ சோ இது ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் அந்த இலைட் க்ரௌட்ஸ் தெரியுமா, பேட்மிண்டன் ஃபாலோ பண்றவங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு பேட்மிண்டன் ஓகே சிந்து சாய்னா ஓகே அப்படின்பாங்க. சில பேருக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சிந்து ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஓகே பேட்மிண்டன் பிபிஎல் தெரியுது, சீசன் 2 சென்னைக்கு தான் ஆடுறாங்க அப்படின்ட்டு வருது. ஓகே. சோ ஒரு சிந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம டீமுக்கே பெருமை சேர்த்து கொடுத்துட்டாங்க. சோ சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல எல்லாம் எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ் ஃபார் our team? Well, it's been very good. Okay. And everybody had been like, you know, oh, you're playing for Chennai. When are you coming to Chennai? When are you playing in Chennai? We all are going to support you. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க 9th and 10th 8th. Okay, so 9th and 10th we are waiting. So அநேகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. So waiting for that. Okay விஜய், லாஸ்ட் இயர் நம்ம டீமுடைய பிராண்ட் அம்பாசிடர் உங்களுடைய சகோதரர் கதாநாயகன் சண்முக பாண்டி. So இந்த வருஷம் யாரு? அவரேதான். So சகாப்தம் எக்ஸாக்ட்லி சகாப்தம் படைக்க இந்த வாட்டியும் ரெடி ஆயிட்டாரு. சோ ஹவ் டு யூ ஃபீல்? உங்க பிராண்ட் அம்பாசிடர் வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனலா இருக்காரா? Definitely yes. Yes. So yes, with the same enthusiasm. Same team we are. So we come with the same josh. Exactly. So நாங்க வந்து கூடிய சீக்கிரமே நம்ம டீமோட சக்சஸ் இன்டர்வியூல நம்ம சந்திக்கணும். So thank you so much ரெண்டு பேருக்குமே. in spite of your busy schedule கட் பண்ணா நம்ம வந்து கிரவுண்டுக்கு போனோம். இருந்தாலுமே எங்களுக்காக இந்த நியூ இயர் அன்னைக்கு எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும்ங்கிறதுக்காக ரெண்டு பேருமே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹேட்ஸ் ஆஃப் டு சென்னை ஸ்மாஷர்ஸ். உங்களுக்கு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் நாங்கள் கொடுத்தே ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஸோ அடிக்கடி நான் வந்து ஏன் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னேன்னா, ஏன்னா இந்த ஸ்போர்ட்டை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா எடுத்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. இன்ஸ்பைட் லைக் உங்களுக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தவிர்த்து இதுலயும் நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி உங்களுக்கு. அண்ட் சிந்து உங்களுக்கு பிக் தேங்க்ஸ். ஏன்னா எங்க சென்னை டீமுக்கே நீங்க தான் வந்து மிகப்பெரிய தூண்டுகோலா இருக்கீங்க. ஸோ நீங்க உங்க கேப்டன்சி வேலையும் நல்லபடியா செய்யணும். ஸோ எங்க சென்னை டீமுக்கு நீங்க பெருமை தேடி கொடுக்கணும். ஒலிம்பிக்ஸ்ல எப்படி தேடி கொடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம டீமுக்கும் தேடி கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ரெண்டு பேருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2017. ஸோ நம்ம ப்ரோக்ராம் வைண்ட் அப் வந்து வணக்கம் நன்றி அது இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா, ஏன்னா கேப்டன் டிவினாலே ரொம்ப வித்தியாசம் தான். ஸோ ரெண்டு பேருமே நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் உடைய அந்த சாங்கை டியூன் பண்ணி முடிக்கணும். இல்ல டேக்லைன் கம் ஆன். கட்ஸ் இருந்தா ஸ்மாஷ் போடு.
சோ மீண்டும் இந்த டீமோடயே நம்ம சென்னை டீம் வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நம்ம 2 பேர் மட்டும் இல்லாம நம்ம டீம்ல எல்லாருமே வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க. சோ கூடிய சீக்கிரமே நம்ம சென்னை ஸ்மாஷர்ஸ் டீமோட உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். மீண்டும் கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 2017. 2 பேருமே ஒரு பை சொல்லாமே. Bye.